ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் தேவைதான். ஆனா பணமே வாழ்க்கை என்று நாம் இருந்துட முடியாது. பைபிள் சொல்கிறது, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. உங்களுக்குள்ள பக்தி விருத்தி வரணும் அப்படின்னு சொன்னா உங்க ஆசைகளை நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் மாயை என்று சாலமோன் சொல்லுகிறார். இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு பணம் தேவைதான். ஆனா பணமே வாழ்க்கை என்று நாம் இருந்து விட முடியாது. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு நான் கடந்து போயிடுறேன். ஒரு கிராமத்துல ஒரு பெரிய வசதியான ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நாள் ஆசை, நம்ம இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த கார் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்றாரு, கொஞ்சம் சிட்டிக்குள்ளேயெல்லாம் வந்துட்டு கேட்குறாரு, எது தி பெஸ்ட் கார் இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்றாங்க, சார் அதில் நிறைய வெரைட்டிஸ், ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு, BMW இருக்கு, உங்களுக்கு பென்ஸ் கார் இருக்கு, அப்புறம் இந்த ஃபெராரி இருக்கு, நிறைய கார் இருக்கு சார், வால்வா இருக்கு, நிறைய கார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எது பெஸ்ட் காராக இருக்குமோ அதை நான் வாங்கணும் சார் அப்படின்றாங்க. அது ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க, எத்தனையோ க்ரோஸ் சொல்கிறாங்க. இவர் போயிட்டு வீட்டில் இருக்கிற ஊரில் இருக்கிற நிலங்கள்லாம் கொஞ்சம் விற்றுட்டு நம்ம கார் பெஸ்ட் காரை வாங்கணும், இந்த நம்ம ஊர்லேயே எல்லாரும் என்னை மெச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கார் ஒன்று வாங்குறதுக்கு முற்படுறாரு. வாங்கிடுறாரு. பல கோடி ரூபாய் இது ஹையண்டு கார் வாங்கிட்டு ஊருக்கு வந்துடுறாரு. ஆனால் சிட்டிலேருந்து வரும்போதெல்லாம் ஓகே ரைட்டு. ஆனால் ஊருக்கு வரும்பொழுது அவரால் அந்த காரை ஒழுங்காக ஓட்ட முடியல. என்ன பிரச்சனை, ஏன் இந்த கார் இங்கே ஓட்ட முடியல அப்படின்னா, அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஊரில் ஓட்டுற அளவுக்கு அந்த ரோடு இல்லை. அண்டர் சேஸில் எல்லாமே இடிக்குது. என்ன இடிக்குது, கல் மண். உங்களுக்கு ஒரு கரடமுரடான ரோடு, ஓட்ட முடியல அவரால். அதிகபட்சமாக அவரால் ஒரு வாரம் கூட அவரால் ஓட்ட முடியல. ஆசைப்பட்டார், ஆனால் அவரால் ஓட்ட முடியல. ஏன்னா இடிக்குது, கீழே கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. மறுபடியும் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, சர்வீஸ் சென்டரில் போய் கொடுக்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, சார் இந்த காரு உங்கள் ஊருக்கு ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாங்கின விலையை விட பாதி விலைக்கு அந்த காரை விற்றுட்டு ரொம்ப கவலையோடு வீட்டுக்கு வர்றாரு. அப்போ எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு எல்லாத்தையும் வாங்க முடியும், காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. நம்மளுக்கு இது தகுதியான்னு நம்ம பார்க்கறதே இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு எங்கள் வீட்டில் ஓவன் வாங்கி வச்சுருக்கோம், ஆனால் யூஸ் பண்ணுறோமா என்ன கொஸ்டின் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதேமாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கி, இப்போ டபுள் டோர் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுருக்கோம், பெரிய 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 டிவி இருக்குது எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் இருக்கா என்னன்னு தெரியல. எல்லாருமே பெரிய பெரிய டிவி, பெரிய பெரிய டிவி. அது அவசியமா? நம்ம அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இது தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாமே பக்தி விருத்தியை உண்டாக்காது. பக்தி விருத்தி உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்குள்ளாக வர வேண்டும் என்றால் நம்மளுடைய ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு உலகத்தை எழுதியிருக்கிறார், என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லி. அத்தனைக்கும் நம்மளால ஆசைப்பட முடியாது. நம்மளுடைய தகுதி என்ன என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் கூட நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு செய்வார். எல்லாவற்றுக்கும் ஆசைப்பட வேண்டாம், இந்த உலகம் மாயை என்று சாலமோன் சொல்லுகிறார். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது நம்ம ஒன்றையும் எடுத்து போக போறது கிடையாது. அதனால எல்லாவற்றையும் நம்ம ஆசைப்பட வேணாம். நம்ம தேவை என்ன என்பதை அறிந்து நம்ம செயல்படுவோம். அதே மாதிரி ஒருத்தவர்கள் வளர்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க வளர்ச்சியில நம்ம சந்தோஷப்படுவோம், அவர்களுக்கு கை கொடுப்போம், அவர்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தி நம்ம எடுத்துட்டு போவோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம், நான் மறுபடியும் அந்த வசனத்தை நான் படிச்சு சொல்றேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நம்மளை கைவிடக்கூடாது. அவர் நம்ம கூடயே இருக்கணும், நம்ம கூடயே பயணிக்கணும்னா நம்ம எல்லாவற்றுக்கும் ஆசைப்படாமல் நம்மளுடைய ஆசைகளை நம்ம குறைத்துக் கொள்ள வேண்டும். அன்றியும் நன்மை செய்யவும்
தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் ஆல்ரெடி தானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்க. இன்னும் பண்ணாதவர்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சமாவது தானம் தர்மம் பண்ணுங்க. கர்த்தர் அதில் என்னவா இருக்கிறாருன்னா பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.